ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அக்காவோட இந்த விஷயத்தை பற்றி நான் யாருக்கிட்டேயுமே சொல்லலை. ஏன் அப்படின்னா, அக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு காதல் இருந்த விஷயம், அதுக்கப்புறம் இப்போ அக்கா சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க கிட்டத்தட்ட 5 வருஷமாக ஒருத்தர் லவ் பண்ணது எல்லாமே எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இருந்தாலும் நான் வீட்டிலேயே அந்த விஷயத்த சொல்லலைன்னா, அந்த காதல் கல்யாணத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்காவுமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அது நடக்காமல் போனது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. சில விஷயங்களை நம்ம என்றைக்குமே ஒரு சில நேரத்தில் யோசிப்போம். இது சரியாக வரும், சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு சில விஷயங்கள் கிடச்சிச்சு. ஆனால் அது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருந்துச்சு. நம்ம என்ன தான் ஒரு சில விஷயத்த சரி இது சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாலும், ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது நம்மளால் ஒரு மாறக்கூடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் அக்காவுக்கு சில நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி நான் தான் அவரை வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ அக்காவுக்கு சந்தோஷமாக தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் வசதின்னு பார்த்தா, இப்போது நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் அக்கா தான் வேலை பார்க்குறாங்க. மாமா அந்த அளவுக்கு ஓரளவுக்கு சம்பளம் எதுவுமே அவருக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அக்கா எவ்வளோ அதை சமாளித்து போகணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு ஒரு 10,000 சம்பளம். அதுக்கப்புறம் அவர் மற்ற வேலையிலையும் மாறாமல் ஒரே வேலையிலேயே அந்த கடையிலே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் நாங்கள் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் சில விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை நம்ம யோசித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சரியான ஒரு முடிவாக இருக்குமான்னு பார்த்தா கிடையாது. அதுக்கப்புறம் நானே யோசித்தேன், சரி பார்த்துக்கலாம், நம்ம சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் மனசை கொஞ்சம் இது பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன். சரி, அதுக்கு ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு இதுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்திருக்கலாம், இல்லை நடக்காமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கும். அதே மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அக்கா சிலப்போ என்கிட்ட சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இது மாதிரி நான் காதலிச்சவரையே கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம், என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். நான் தான் நம்ம குடும்பத்துக்காக அவசரப்பட்டு நான் ஒரு 5 வருஷம் காதலை வேணான்னு சொன்னேன். அவர் எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷம் கழித்து தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கும் விருப்பம் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. குழந்தையும் இல்லை அவருக்கு. இப்போதைக்கு அவங்க ஏதோ வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கார். ஆனால் நான் கல்யாணம் ஆகி எனக்கு 2 குழந்தைங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சிலப்போ என்கிட்ட பேசுகிறப்ப ஃபீல் பண்ணுவாங்க. நான் தான் சொல்லுவேன், முடிஞ்சதை பற்றி நீ எதுக்குக்கா யோசிச்சு பார்க்குற, விடுக்கா, அதெல்லாம் யோசிக்காதக்கா, எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம்க்கா, கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன்.